ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வக்கல பிர்ரஹ்மி மலிகன், ஒரு தாயுடைய கருவில் ஒரு குழந்தை பிறக்கும் நேரத்தில் ஒரு மலக்கை அல்லாஹ் நிர்ணயிக்கிறான். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இணைந்ததற்கு பிறகு கருவறையில் அந்த ஒரு ஆணுடைய இந்திரிய துளி சென்றால், யா ரப்பி நுத்ஃபா, அந்த மலக் கேட்பார், யா அல்லாஹ் இந்திரியம். யா ரப்பி அலகா, யா அல்லாஹ் அதை கருவாக மாற்றவா. யா ரப்பி முத்கா, யா அல்லாஹ் அது சதைத்துண்டாக மாற்றவா இந்த அனுமதி கேட்பார். அது அந்த அமைப்பில் மாற்றப்படும். அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைப்பை படைக்க நாடிவிட்டால் அந்த கரு நிலையாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் முடிவெடுத்து விட்டார். அந்த மலக் கேட்பார், அஸ்ஸகருன் அம் உன்ஸா, யா அல்லாஹ் ஆண் குழந்தையா பெண் குழந்தையா? ஷகியுன் அவ் சஈதுன், நல்ல வாழ்வா நல்ல மனிதனுடைய வாழ்வா தீய மனிதனுடைய வாழ்வா? ஃபமர் ரிஸ்கு வல் அஜல், யா அல்லாஹ் இந்த கருவுடைய ரிஸ்க் எவ்வளவு? யா அல்லாஹ் இந்த மனிதனுடைய வாழ்வு எவ்வளவு? எழுதப்படும். அல்லாஹ் நாடியதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எழுதக் கொள்வான். ரிஸ்க் முடிவெடுக்கப்பட்டது, ரிஸ்க் முகத்தர். இந்த மனிதன் இந்த உலகத்திலே இவ்வளவுதான் சாப்பிடுவான், இந்த மனிதன் இந்த உலகத்திலே இவ்வளவு காற்றைத்தான் சுவாசிப்பான், இந்த மனிதன் இந்த உலகத்திலே இவ்வளவு நீரைத்தான் அருந்துவான், இந்த மனிதன் இந்த உலகத்திலே இவ்வளவு செல்வத்தை தான் சம்பாதிப்பான். அல்லாஹு அக்பர். இதை புரிந்தவர்கள் இந்த உலகத்திலே நிம்மதியோடு வாழ்வார்கள். இதை புரியாதவர்கள் உலகத்தோடு போட்டியிட்டு வீழ்வார்கள் இந்த உலகத்தில். ஆனால் அல்லாஹ் முடிவெடுத்து விட்டான். அதனால் அறையில் அமரச் சொல்லவில்லை. தீன் முயற்சி செய்ய சொல்கிறது. உன் வாழ்வாதாரத்தை நீ தேடு, அல்லாஹ் உனக்கு கொடுப்பான். ஆனால் அதுவும் அல்லாஹ்வுடைய கதரில் முடிவு செய்யப்பட்டது. இந்த உலகத்திலே சிலர் நினைக்கலாம், அல்லாஹ் ஏன் என்னை ஏழ்மையில் வைத்திருக்கிறான்? ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு மட்டும் இந்த கதரை கொடுத்திருக்கிறான்? ஏன் எனக்கு மட்டும் அல்லாஹ் இந்த ரிஸ்கை அல்லாஹ் அளித்திருக்கிறான்? எனக்கு ஏன் இந்த மனைவி? எனக்கு ஏன் இவ்வளவு இந்த குழந்தைகள்? ஏன் எனக்கு குழந்தை இல்லை? ஏன் எனக்கு இன்னும் திருமணமாகவில்லை? ஏன் எனக்கு செல்வத்தில் இன்னும் அதிகரிக்கவில்லை? ஏன் எனக்கு இந்த வேலை? ஏன் என் வாழ்வு இப்படி இருக்கிறது என்று பலருடைய வாழ்க்கையில் கேள்வி இருக்கும். அல்லாஹு அல் ஹக்கீம், அல்லாஹ் நீதியானவன். இந்த அல்லாஹுடைய பெயரை உள்ளத்தில் ஆழமாக நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இந்த கேள்வி வராது. அல்லாஹ் அறிந்தவன், நான் ஏன் இந்த நிலையில் இருக்கிறேன் என்று. எனக்கு ஏன் இந்த சோதனை? அல்லாஹ் அறிந்தவன். எனக்கு ஏன் இந்த குடும்ப வாழ்வு? அல்லாஹ் அறிந்தவன். எனக்கு ஏன் இந்த செல்வம்? எனக்கு ஏன் இந்த தொழில்? எனக்கு ஏன் இந்த வேலை? அல்லாஹ் அறிந்தவன். என்ன அறிந்தவன்? எனக்கு இதுதான் நலவு என்று அறிந்தவன். ஒருவேளை என்னை ஏழ்மையில் படைக்காமல் அல்லாஹ் செல்வத்தில் படைத்திருந்து என்னை வழிதவரச் செய்திருந்தால், அல்லாஹ் சொல்கிறான் சூரத்து ஷூரா 27வது வசனத்தில் கேளுங்கள். இந்த வசனங்களை குர்ஆனுடைய வசனம் செவிமடுத்து கேளுங்கள். வலவ் பஸத்தல்லாஹு ரிஸ்க லிஇபாதிஹி லபகவ் ஃபில் அர்த், ஒருவேளை அந்த அடியானுக்கு அல்லாஹ் செல்வத்தை அதிகரித்து கொடுத்திருந்தால் இந்த பூமியில் குழப்பம் செய்யக்கூடியவராக, வரம்பு மீறியவராக அவர் மாறியிருப்பார். வலாக்கி யுனஸ்ஸிலு பிகதரின் மா ஷா மா யஷா, அல்லாஹ் நாடியவாறு அவருக்கு அல்லாஹ் கதரை இறக்கி இருக்கிறான், அருளி இருக்கிறான். இன்னஹு பிஇபாதிஹி கபீரும் பஸீர், அவனுடைய அடியார்களை அல்லாஹ் நுட்பமாக அறிந்தவன், பார்க்கக்கூடியவன். அல்லாஹ்விற்கு தெரியும் இவன் இந்த நிலையில் இந்த செல்வத்தில் வாழ்ந்தால்தான் இந்த உலகத்திலே வரம்பு மீறாமல் எனக்கு நன்றி உள்ளவனாக இருப்பான் என்று அல் ஹக்கீம் முடிவெடுத்திருக்கிறான் நீதியாக. அதுதான் என்னுடைய வாழ்விற்கு ஏற்றது என்றும் அது நலவாகவே அமையும்.